எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெர்ரி பழத்தை பத்தின பதிவு. இந்த ஸ்ட்ராபெர்ரி பழம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய பூர்வீகம் வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவை சேர்ந்ததா இருக்கு. இந்த ஸ்ட்ராபெர்ரி பார்த்தீங்கன்னா பெர்ரி இனத்தை சேர்ந்தது கிடையாது. இது உண்மையிலேயே ரோசேசி என்னும் ரோஜா மலர் குடும்பத்தை சேர்ந்தவையாகும். இந்த ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்களும் நிறைந்து இருக்குது. கலோரிகள் குறைந்த அளவில் இருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான பழமாகவும் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த ஒரு கப்பு ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் 95% விட்டமின் சி நமக்கு உடம்புக்கு தருது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது, இதய நோய் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது, சரிம பொலிவை மேம்படுத்துகிறது, செரிமானம் மற்றும் உடல் எடை மேலாண்மையை மேம்படுத்துகிறது, வயது முதிர்வினால் ஏற்படும் அறிவாற்றல் குறைபாட்டை தாமதப்படுத்த உதவுகிறது,